வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கிறோம். எங்கே போகிறோம்னா கல்வராயன் மலைக்கு போகிறோம். இந்த கல்வராயன் மலைக்கு போகிற வழியில் என்னென்ன ஊர் இருக்குது, என்ன கிராமம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். வீடியோவில் போகிறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுகளை பெல் பண்ணி எழுதிருப்பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே கொண்டா நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகக்கூடிய கல்வராயன் மலைக்கு போகக்கூடிய மலை பஸ் வந்துருச்சு. வாங்க அடுத்து உங்களுக்கு போகிற வழியில் என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நாங்கள் போகக்கூடிய பஸ் வந்துருச்சு. அதனால் பஸ்ஸில் ஏறி வந்திருக்கோம். மலை பிரதேசம் போகிற பஸ்ஸு. வாங்க போகிற வழியில் என்னென்ன இருக்குது, என் ஊர்கள்லாம் எப்படி இருக்குது, அங்கே வாழ்கிற மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க அடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கிளம்பிடுச்சு. பஸ் ஸ்டாண்டை விட்டு கிளம்ப போகுது. டிரைவர் வந்துட்டாரு பாருங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே போயிட்டோம். அந்த உள்ளே வந்தது ஒரு ஆர்ச் வழியாக, வெளியே போகிறது இன்னொரு ஆர்ச் வழியாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே போங்க. போகிற வழியில் நிறையா கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, நகராட்சி இருக்குது, தீயணைப்புத்துறை இருக்குது. இதெல்லாம் நிறையா அதாவது கள்ளக்குறிச்சியோட சரௌண்டிங்குள்ளே இருக்குது. தொடர்ந்து வாங்க. நாங்கள் இப்போ பைபாஸை ஜாயிண்ட் ஆகிட்டோம். தொடர்ந்து போயிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதாவது ஓட்டு விடாமல் பார்த்துட்டே வாங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வீடியோ. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். ஏற்கனவே சொன்னது தான். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது கள்ளக்குறிச்சியோட கலெக்டர் ஆஃபீஸு, போலீஸ் ஸ்டேஷன் வருது பாருங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி கலெக்டர் ஆஃபீஸு பக்கத்துலேயே இருக்குது. கொஞ்சம் ஒரு நடந்து வர டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. இது கலெக்டர் ஆஃபீஸ், அதாவது மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம். இது அடுத்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. தொடர்ந்து ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. இயற்கை அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு சேலத்துக்கும், ரைட் சைடு நம்ம கரும்புந்துறைக்கும் போகிற ரூட்டு பிரியுது. 3 ரோடு பிரியிற ரோடு. லெஃப்ட் சைடு போனீங்கன்னா சேலம், ரைட் சைடு போனீங்கன்னா நம்ம போகிற வழியாக கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைக்கு போகலாம், கரும்புந்துறைக்கு போகலாம், வெள்ளிமலைக்கு போகலாம், பல ஊர்களுக்கு மலை பிரதேசத்துக்கு போகலாம். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு கிராமம். அது கிராமத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஓடை இருக்குது. அதாவது ஆறு, காவேரி ஆறு மாதிரி நீரோடையோடு இருக்குது. நீர்லாம் இருக்குது, பச்சை பசுமையாக இருக்குது. வடக்கத்தல் அப்படிங்கிற ஒரு கிராமம் ஒன்று. அங்கேருந்து பார்த்திங்கன்னா வெள்ளிமலைக்கு போய்ட்டு ஒரு பஸ்ஸு, டவுன் பஸ் வந்துட்டுருக்கு. நம்ம திருப்பி வெள்ளிமலைக்கு ட்ராவல் செஞ்சிட்ருக்கோம். தொடர்ந்து ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கிராமம்லாம். சூப்பராக இருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்டு பார்க்க ரொம்ப
அதாவது கள்ளக்குறிச்சியை விட்டால் அடுத்து இந்த ஊர் தான் கொஞ்சம் ஒரு டவுன் மாதிரி இருக்குது. அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறையா அருவிலாம் இருக்குது, ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். பார்த்துட்டே வாங்க, கண்டினியூவாக பாருங்கள். கிராமம் பார்க்க பச்சை பசுமைன்னு தென்னந்தோப்புலாம் வச்சு அழகாக பராமரித்து வந்துட்டுருந்தாங்க. அதேமாதிரி நெல் வந்து சாகுபடி செஞ்சு அறுவடை செஞ்சு சில இடத்துல வச்சுருந்தாங்க. சில இடத்துல மறுபடியும் அந்த நாற்று விட்டு வயல் நிறைய வச்சுருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்க கொஞ்சம் பார்த்துட்டு ரொம்ப இருந்துச்சு. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஸ்டாப்பை தாண்டி அடுத்த நம்ம மலை அடிவார என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இங்கேயும் அந்த நெல்லம் பயிரெலாம் அறுவடை செஞ்சு அடுத்த பயிரிடத்துக்கு தயாராக வச்சுருந்தாங்க. நிலத்தை தென்னந்தோப்பு இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு, வாழைத்தோப்புலாம் இருந்துச்சு. சில இடத்துல பார்க்க அதே ரொம்ப அழகாக பச்சை பசேர்னு அழகாக இருந்துச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா எல்லாம் அறுவடை செஞ்சதுனால கொஞ்சம் பச்சை வெட்டு இல்லாமல் இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. காட்சி முனையெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்க. இந்த அளவுக்கு இந்த ஏரியாவில் இருக்குதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மலை என்ட்ரன்ஸோட ஒரு என்ட்ரன்ஸுக்குள்ளே இப்போ நம்ம போயிட்டோம். ஃபாரஸ்ட் என்ட்ரன்ஸ் வந்துருச்சு. அது அந்த என்ட்ரன்ஸ் பார்க்கவே நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே, அதாவது
ஃபாரஸ்ட்டுக்குள்ளார உள்ளே நம்ம நுழையிற அளவுக்கு இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகாக பச்சை பசும்பேர்னு அந்த மரங்கள் சூழ்ந்த அந்த வழித்தடத்தில் பார்க்கவே ரொம்ப கண்குள்ளே காட்சி இருந்துச்சு. இடையில வண்டி டிரைவர்னே கொஞ்சம் ஓய்வுக்காக நிப்பாட்டியிருக்கிறாரு. தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. இது வரைக்கும் அங்கங்கே கொஞ்சமாக அந்த காட்சி முனையை பார்த்துருப்பீங்க. மேலேருந்து அந்த பள்ளத்தாக்கை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்திருக்கும். அந்த விவசாயம் செய்கிற நிலத்தையும் பார்த்துருக்கலாம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க.
அங்கேருந்து அந்த காட்சி முனை பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கும். அந்த அதாவது மலை முகடுகள்லாம் பார்க்குறதுக்கு மேலேருந்து பள்ளத்தாக்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக காட்சி முனை இருந்துச்சு. தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. இந்த மலையை பற்றி உங்களுக்கு வரலாறு எதுவும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சொல்லாது எதாவது இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட் வந்து வரவேற்கப்படுகிறது. ஏன்னா உங்கள் ஒரு கமெண்ட் தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக அமையும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அந்த காட்சி முனை பார்க்குறதுக்கு. மேல் பகுதியிலேருந்து அந்த பள்ளத்தாக்க 2 மலைகள் சேர்ந்து இணைகிற இடத்துல அங்கே விவசாயம் செஞ்சு அந்த ஊர் மக்கள் சின்ன சின்ன கிராமம் இருக்கிறத பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதேமாதிரி மலைகளை குடஞ்சி தான் இங்கே வந்து ரோடு விரிவுபடுத்தியிருப்பாங்க. அதுக்கு சரிதில் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய இடங்கள் வரும். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க தான் நாங்கள் அடுத்தடுத்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். அந்த ஒவ்வொரு இடத்துலேருந்து அந்த காட்சி முனை பார்க்குறதுக்கு அந்த இயற்கை சூழ்ந்த அந்த பசுமை நிறத்தோடு பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. இன்னும் எத்தனை முறை இந்த வழியில் நம்ம போயிட்டு வந்தாலும் அந்த சலிப்பு இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு டிரைவர் அண்ணனும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி நல்லா பேச்சு கொடுத்துட்டே வந்தார். இந்த இடம் எங்கே இருக்குது, இந்த இடம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கிராமம் பார்க்கறதுக்கு. மேலேருந்து அதாவது இந்த பகுதியிலே ஒரு அம்மன் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. இந்த மேல்பருக்கு வந்து அங்கங்கே சின்ன சின்ன வீடுகள் தான். ஆனால் இந்த மலைப்பிரதேசம் எங்கே பார்த்தாலும் மாடி வீடெல்லாம் கிடையாது. ஆனால் வீடு மாடி இல்லாமல் இது போட்டு வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இது. ஆனால் வீடு பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கும். பஸ் ஸ்டாண்டாட்டுக்கு புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்களாட்டுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கேருந்து அந்த காட்சி முனை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க.
பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டி கொடைக்கானல் மாதிரி படிக்கட் விவசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேடு பள்ளத்தில் விவசாயம் செய்கிறது படி விவசாயம், படிக்கட்டு விவசாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். ஏற்றத்தாழ்வில் இப்போ விவசாயம் பண்ணுறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்கும். நல்லாவும் இருக்கும் உடம்பு. அது நம்ம தரையில் விவசாயம் செய்கிறத விட மேடு பள்ளத்தில் விவசாயம் செய்கிறது கொஞ்சம் அற்புதமாக இருக்கும். அங்கே அவங்க விவசாயம் செய்கிறவங்கள, அங்கே வேலை செய்கிறவங்கள பார்க்கவே நம்ம கண்குள்ளா காட்சியாக பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு உடம்பை வருத்தி வேலை செய்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் வரப்போகுது. அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களை ஏற்றுறதுக்கு வெள்ளிமலையிலேருந்து பஸ்ஸு வருது. நம்ம கள்ளக்குறிச்சிலேருந்து நம்ம வெள்ளிமலைக்கு போக போகிறோம். இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து என்ன சொல்ல வரோம், என்னென்ன இடம் காமிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பெரியார் அருவின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஒரு மிக பழமை வாய்ந்த அருவி அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அதுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. சின்ன அருவியாக இருந்தாலும் பார்க்க நீட்டாக நின்று குளிக்கிற அளவுக்கு இருக்குது. பைக்கெல்லாம் வந்தீங்கன்னா நின்று குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சிறுவர் பூங்கா இருக்குது. அதையும் பார்க்கலாம். அது நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் செய்கிறதுனால உங்களுக்கு கிட்ட போய் எதுவுமே வீடியோ எடுத்து போட முடியல. ரன்னிங்கில் உங்களுக்கு அந்த வீடியோவை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ரூட்டு. அந்த இதெல்லாம் பச்சை பசேர்னு இயற்கை அழகு சூழ்ந்த அழகு பார்க்கவே நம்ம பார்த்துட்டு போல இருந்துச்சு. ஏன்னா நம்ம தரையில் ட்ராவல் செய்கிறதும் நம்ம மலையில் ட்ராவல் செய்கிறதும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். அந்த டிரைவர் என்ன எவ்வளோ சிரமத்தில் இருந்தாலும் அந்த பெண்டுலலாம் திரும்பி ஏற்றி கொண்டு போகிறது சவாலாக இருக்குது. நல்லா சோசியலாக பேசிக்கிட்டு ஜாலியாக வந்தார் டிரைவர் அண்ணனும். ரொம்ப அழகாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க.
பார்த்திங்கன்னா நெருஞ்சிமேடுன்னு சொல்லி ஒரு கிராமம். ரொம்ப அழகான ஒரு சின்ன கிராமம். ரொம்ப ஒரு என்ன இப்போ சொல்கிறது, இங்கே நிறையா ஒரு சின்ன சின்ன வீடுகள் தான் இருக்குது. மலை பிரதேசத்தில் எங்கே பார்த்தாலும் மாடி வீடெலாம் கிடையாது. ஆனால் மோல்டு போட்டிருப்பாங்க. ஒரே வீடாக தான் இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும் அந்த சின்ன சின்ன கிராமம். இந்த ஒவ்வொரு கிராமமும் பார்க்க இவ்வளோ தூரம் வந்து கீழே வந்து தான் இந்த நாளும் பர்ச்சேஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா வெள்ளிமலைக்கு போய் தான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கிராமம் பார்க்குறதுக்கு. தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க வீடியோ. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிராமத்தில் போல் ஸ்டேஷன் இருக்குது. அதாவது வெள்ளிமலைக்கு முன்னாடி உள்ள ஒரு போல் ஸ்டேஷனு. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த போல் ஸ்டேஷனு. இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவர் பூங்கா இருக்குது. அது கொஞ்சம் 1 கிலோமீட்டர் உள்ளே போனால் இன்னொரு அருவி ஒன்று இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அருவியும். அது நம்ம பைக் ட்ராவல் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நேரடியாக போய் கிட்ட என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வெள்ளிமலை முன்னாடி உள்ள இந்த போல் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அடுத்தடுத்து நம்ம என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு போகலாம். இங்கே வெள்ளிமலை பார்த்தே ஒரு அடுத்த ஸ்டாப்பில் ஒரு நீர் தொட்டி இருக்குது. இவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த தண்ணி தொட்டி பார்க்கறது கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா இங்கே தண்ணி இவ்வளோ மலையிலையும் நல்ல தண்ணிக்கு போர் போட்டு தொட்டி கட்டி விட்ருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பெண்டெல்லாம் திரும்புறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்து அந்த காட்சி முனை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. அங்கே பச்சை பசும்பேர்னு இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே வாங்க. அடுத்து என்ன இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல வரேன். லெஃப்ட் சைடு தான் ஃபோட்டோஸ் இருக்குது, பார்க்கலாம் நீங்கள். அது எந்த அளவுக்கு நீங்கள் கண்காணிக்கிறீங்கன்னு தெரில. அடுத்து பார்க்கலாம் வாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அங்கங்கே அந்த இயற்கை அழகோடு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி மலை வாழை, அந்த செவ்வாழை கட்டை, இந்த மாதிரிலாம் நிறைய வாழைத்தோப்பாக வச்சுருந்தாங்க. குச்சிக்கிழங்கு பயிரிட்டிருந்தாங்க. சில இடத்துல நல்லம்பயிர் கூட பயிரிட்டிருந்தாங்க. அங்கே நீரோடை இருக்கிற ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவ்வளோ தூரத்தை வந்து அந்த நீரோடையை பார்க்குறதுக்கு தண்ணி வசதி இருக்குது அப்படின்ட்டு நினச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கருமந்துறைக்கு போகலாம். நம்ம லெஃப்ட் சைடு இப்போ வெள்ளிமலைக்கு போக போகிறோம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. நம்ம ரிட்டர்ன் போகிறப்ப உங்களுக்கு கருமந்துறை பஸ் ஸ்டாப்பு இதெல்லாம் காமிக்கிறேன். இப்போ நம்ம வெள்ளிமலைக்கு போகிறோம். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. ரொம்ப அழகாக இருந்திருக்கும் இந்த வீடியோ. அங்கங்கே அந்த காட்சி முன்னெல்லாம் பார்த்து ரசிச்சுருப்பீங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்களே என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளிமலை வந்துட்டோம் நம்ம. இந்த வெள்ளிமலை பஸ் ஸ்டாண்டு இந்த ஏரியாவுக்கே பெரிய ஒரு பஸ் ஸ்டாப்பாக இருக்குது. ஏன்னா எல்லா ஏரியாக்காரங்களும் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள்லாம் வாங்குறதுக்கு இங்கே வருவாங்க, பழங்கள் வாங்குறதுக்கு இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
சில இடத்துல ரூம்ஸ் கூட இருக்குது, டூரிஸ்ட் பிளேஸாக வரவங்களுக்கு ரூம் கூட கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பட்ஜெட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். வாங்க அடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி கள்ளக்குறிச்சியிலேருந்து வெள்ளிமலைக்கு யார் யார் வந்திருந்தீங்கன்னா உங்களோட அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டு தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும். அதுக்கு தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் எந்த வழியாக இந்த பார்த்தீங்கன்னா வெள்ளிமலைங்கிற ஒரு ஊருக்கு வந்து பஸ் ஸ்டாப் நிற்கிது, டீ குடிக்கிறதுக்காக நிற்கிறாங்க. அடுத்து கருமந்துறையும் இருக்குது, அதை போயிட்டு கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளிமலைக்கு வந்துட்டோம். வெள்ளிமலையோட பஸ் ஸ்டாண்டு பாருங்கள். இந்த வண்டி தான் நாங்கள் வந்த வண்டி. டீ குடிக்கிறதுக்காக நிப்பாட்டியிருக்காங்க, டீ டிஃபன் சாப்பிட்றதுக்காக. இந்த வெள்ளிமலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இந்த ஒரு மலையில் இவ்வளோ பெரிய ஊராக இருக்குது. இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா தான் டிஃபன் சாப்பிட்றதுக்கு இந்த எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கடைகள் நிறையா இருக்குது பாருங்க. இந்த வழியாக பார்த்தீங்கன்னா கருமந்துறைக்கு போகணும். வாங்க அடுத்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எப்போதும் போல நம்ம வைத்திஸ் தம்பி தான் கூட வந்திருக்காப்புல பாருங்க. அடுத்தது வந்து கருமந்துறை போகிறப்ப உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளிமலை ஊருக்கு வந்துட்டோம். அடுத்து வந்து இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபுல் வீடியோவில் போட முடிஞ்சால் போகிறேன் அப்படின்னா அடுத்த பாட்டிலேருந்து கருமந்துறை இங்கே வெள்ளிமலையிலேருந்து கருமந்துறைக்கு போகிற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். வாங்க கருமந்துறை ரூட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன்.